ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் இது வேறு யாரும் இல்லை, ஒரு டாக் தான் எவ்வளோ அழகாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே 2 ஆடுகள் வேகமாக ஓடி வந்தது சண்டை போடுறதுக்காக. அதில் ஒரு ஆடு அப்படியே மயங்கி நின்றுடுச்சு. பிரமிச்சு அப்படியே நின்றுட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே முட்டில் இப்படி ஆயிடுச்சு. சண்டை போடும்போது ஆடை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கணும் போல. அடுத்ததான் இது ஒரு மத்தியான நேரம். சிங்கம் குடும்பத்தோட படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு இந்த செடிக்கு பின்னாடி. ஒரு காட்டு பன்றி அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இங்கே சிங்கம் இருக்கிற விஷயம் அதுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. வந்து பார்த்தது தான் உண்டு, ஒரே ஓட்டம். கடைசியில் இந்த சிங்கங்களோட தூக்கம் கலைஞ்சது தான் மிச்சம். ஒரே நிமிஷத்துல எல்லாம் பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கு. இங்க நம்ம பாக்குறது ஒரு காட்டு பன்றி. இது ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக் கூடாது. நீயா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த நாய் எதிரில் வந்து நின்று இருக்கு. சின்னதா மோதினதுக்கே குப்புற விழுந்துடுச்சு. இங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு மானை பார்த்ததும் வேக வேகமா அந்த சிங்கம் ஓடி வந்திருக்கு. அந்த வேகத்துல எப்படியோ இரையாக்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனா அந்த மான் அதுக்கு ரொம்ப கூர்மையான கொம்புகள் இருக்கிறதுனால ரொம்ப லாபகமா தப்பி இருக்கு. கொம்பால தாக்குனதுனால கடைசியில சிங்கம் ஆத்த பார்த்து ஓட வேண்டியதாயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்பவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. எத்தனை உத வாங்கினாலும் விடவே மாட்டேன் அப்படின்னு இந்த சிங்கம் திரும்ப திரும்ப இந்த ஒட்டக சிவிங்கி மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கு. எப்பவுமே இப்படித்தான் 7-8 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து வட்டமா சுத்திக்குமா. ஆனா இது உயரமா இருக்கிறதுனால இதை வீழ்த்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது. சிரமப்பட்டு இத்தனை உத வாங்கினதுக்கு அப்புறமும் எப்படியாவது அந்த ஒட்டக சிவிங்கி அதுகிட்ட இருந்து தப்பிச்சிரும். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த குதிரை கிட்ட போய் மெதுவா வம்பிழுக்கிறதுக்காக பின்னாடி போய் நின்று இருக்கு. அவ்வளவுதான், கடைசியில் அதுக்கு இப்படி ஒரு பரிசு கிடைச்சுதான். மறக்க முடியாத அடியா போச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு டாக் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கு. பின்னாடி சிறுத்தை ஒண்ணு வேகமா ஓடி வந்து அதை கவ்வி பிடிச்சிருக்கு. இதே யுக்தியை நம்ம ஒரு முள்ளம்பன்றி கிட்ட காட்டலாம் அப்படின்னு அது பக்கத்துல போய் கடைசியில இதோட மூக்குல முள்ளு குத்துனதுதான் மிச்சம். ஊசி குத்துன மாதிரி ஆயிடுச்சு. அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு இது படாத பாடுபட்டிருக்கு. ஆள் தெரியாம வந்து மோதினதுனால கடைசியில இந்த மாதிரி ஒரு சங்கடம். இங்க நம்ம பாக்குறது ஒரு காண்டாம் இருக்கும். அதை எப்படி தாக்கலாம் அப்படின்னு இந்த ஹைனஸ் எல்லாம் இதை சுத்தி சுத்தி வந்திருக்கு. கடைசியில அது இவ்வளவு வேகமா ஒரு கேஸை ஸ்ப்ரே பண்ணி விட்டதும் அதோட ஸ்மெல் தாங்காம இது ஒரே ஓட்டமா ஓடி இருக்கு. அசையாம நின்ன இடத்துல நின்று எப்படி துரத்தி விட்டுருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த டாக் இன்னைக்கு தான் புதுசா குதிரையை பாக்குது போல. பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்துருக்கு. கடைசியில ஒரு உத வாங்கிட்டு வந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆத்துல குளிக்க போன மாடை கடிக்க போன ஒரு டாக் தான் பாக்குறோம். வாங்கின உதையில கடைசியில இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கழுகுகள் எல்லாம் இறந்து போன ஒரு விலங்கை சாப்பிட்டுட்டு இருக்கு. கடைசியில வேகமா ஓடி வந்த சிங்கம் நான் ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அதுல ஒரு கழுகையே வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. தரையில கிடக்கிறது தான் சாப்பிட வரதா நினைச்சு இந்த கழுகு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடுச்சு. ஆனா சிங்கம் குறி வச்சது இந்த கழுகு தான் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு. அடுத்தது இங்க பாக்குறது காட்டு பன்றி எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எலி மாதிரி இப்படி குழி தோண்டி உள்ள போய் உட்காந்துருக்குமா. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த சிங்கம் உள்ள போய் அதை தூக்கிட்டு வருது. குழிக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால அதால தப்பிக்கவும் முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு வைல்டு பீஸ்ட். அதை பிடிக்கிறதுக்காக வந்த ஒரு சிங்கம். இந்த இடம் சேரும் சகதியமா இருக்கிறதுனால ஈஸியா ஓடவும் வழி இல்ல. கடைசியில இந்த பெரிய சிங்கம் அதை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த மாட்டுப்பண்ணையில இருக்கிற மாடெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்துல போனதுக்கு கடைசியில இந்த பூனைக்கு இவ்வளவு பாசக்கார நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. எல்லா மாடுகளும் ஒன்னா சேர்ந்து இந்த பூனை மேல பாச மழை பொழியாத குறைதான். அடுத்தது இந்த வீடியோல பாக்குற 2 டாகும் பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரமா இதோட கத்துற சத்தம் நிக்கிற மாதிரி இல்ல. சரி, நல்லா சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு இந்த கேட்டை திறந்து விட்டதுதான் உண்டு. ரெண்டும் அப்படியே அமைதியாயிடுச்சு. மறுபடியும் கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு நடிப்பு பாருங்களேன். அடுத்ததான் இங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கிற குட்டி கோலா பீரை சமாளிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய கோலா கரடியை தான் பாக்குறோம். அது மரத்தை விட்டு கீழே இறங்கவே மாட்டேன் அப்படின்னு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு. இதுவும் மேலே ஏறி கஷ்டப்பட்டு தரையிலெல்லாம் இறக்கி விட்டது. அடுத்த செகண்டே இது மறுபடியும் மரத்துல தான் ஏறி இருக்கு. எப்படித்தான் இதை சமாளிக்கிறதோ. நாள் முழுக்க இதே வேலையை தான் இருக்குது போல. அடுத்ததான் இங்க தண்ணியில நீந்தி போயிட்டு இருந்த ஒரு பாம்பை பிடிக்கிறதுக்காக இந்த நாயை அனுப்பி விட்டுருக்காங்க. அது ரொம்ப வேகமா ஓடி போய் அப்படியே கழுத்துல துண்டு மாதிரி தூக்கி போட்டு வந்திருக்கு. தைரியமான டாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரகத்துல உள்ளது. மொட்டை மாடியில ஒரு பன்னு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது வாங்குற நேரம் பார்த்து கையை ஸ்லிப் ஆகி பன்னு கீழே விழுந்துடுச்சு. அவ்வளவுதான், அது பண்ணை விட்டுட்டு இவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. தானா போய் வம்பல மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாம்பாட்டி ஒருத்தர் பாம்பு தூக்கி பையில போடுறதுக்காக போற நேரம் பார்த்து மேல இருந்து குதிச்சு வந்த குரங்கு வந்த வேகத்துல அந்த பாம்பை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி இருக்கு. முன்னாடியே பாம்பாட்டியும் ஓடி இருக்கிறாரு. அவருக்கு வேற வழி இல்ல. இந்த செவர்லயாவது ஏறி குதிச்சு எப்படியும் அதுகிட்ட இருந்து வாங்கி ஆகணுமே. கொஞ்சம் யோசிக்கல, குடுக்குடுன்னு மேல ஏற ஆரம்பிச்சிட்டாரு. போனவரு ஏறின வேகத்துல அந்த தார்பாயில விழுந்தடிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குரங்கு பண்ணின சேட்டை இது. அடுத்ததான் இந்த வீடியோல கார் ரிப்பேர் பார்த்துட்டு இருந்த நேரம் பார்த்து உள்ள நுழைஞ்ச ஒரு பூனைக்குட்டி உள்ளே தான் சுத்திட்டு இருக்கே தவிர காரை விட்டு அதால வெளியே வர முடியல. கடைசியில் அதை எப்படியோ வெளியே தூக்கி எடுத்திருக்கிறாங்க.
இங்க குரங்குகளோட குதூகலமான குளியலை தான் பாக்குறோம். இந்த குரங்குகள் அதுக்குன்னே ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மரம் மேல ஏறி மரத்துல இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடுறதுல அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஃப்ரீயா ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்களேன். அடுத்ததான் இங்க தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்த நேரத்துல வலிய ஒரு மீன் இந்த பக்கமா வந்து மாட்டியிருக்கு. அது வாயில என்னவோ சிக்கி இருந்தது. இழுத்து பார்த்தா ஒரு குட்டி முதல்ல அதை விழுங்க போய் கடைசியில இதுவும் செத்து போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.